48 நாட்கள் உங்களை மாற்றும் ஒரு மண்டல ரகசியம். ஏன் 48 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பலரும் இது வெறும் ஆன்மீகம் சார்ந்த சடங்கு என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் இதன் பின்னணியில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்வியல் உண்மை ஒளிந்திருக்கிறது. நம் முன்னோர்கள் ஒரு செயலை செய்யச் சொன்னால் அதில் ஒரு தெளிவான கணக்கு இருக்கும். அந்த கணக்குதான் ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள். ஏன் இந்த 48 நாட்கள்? அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் நம் உடல் மற்றும் மனதின் ஒரு முழுமையான சுழற்சி பயாலாஜிக்கல் சைக்கிள் நிறைவடைய 48 நாட்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொண்டுவர விரும்பினால் அதை வெறும் 2-3 நாட்கள் செய்துவிட்டு பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. இதோ அந்த ரகசியம். பழக்கத்தை மாற்ற. நீங்கள் ஒரு தீய பழக்கத்தை கைவிட நினைக்கிறீர்கள் அல்லது ஒரு புதிய நற்பண்பை வளர்க்க நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்கள் மூளை பழக வேண்டும். ஒரு செயலை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் மூளையில் உள்ள நரம்பு மண்டல பாதைகள் நியூரல் பாத்வேஸ் அந்த செயலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படுகின்றன. ஆழ்மனதின் பதிவு. 48 நாட்கள் என்பது ஒரு செயலை உங்கள் வழக்கம் என்பதிலிருந்து மாற்றி உங்கள் இயல்பாகவே மாற்றும் காலம். தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் அந்த 48 நாட்களில் தங்களின் உணவு, தூக்கம், பேச்சு என அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த 48வது நாள் முடியும்போது அவர்கள் ஒரு புதிய மனிதனாகவே மாறியிருப்பார்கள். தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு 48 நாட்கள் கடும் விரதமிருந்து முருகப்பெருமானின் அருளோடு கைகோர்த்த அந்த காதல் ஜோடியின் திருமண வைபவம் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு நிகழ்வாகும். பக்திக்கும் காதலுக்கும் இடையே ஒரு அழகான பாலத்தை அமைத்த அந்த திருமணத்தின் சிறப்பம்சங்கள் இதோ. காதல் வரம். இரு இதயங்களின் பயணம். அர்ஜுன் மற்றும் நிவேதிதா இருவருமே சிறுவயது முதலே நகமும் சதையுமாக வளர்ந்தவர்கள். அவர்களின் காதல் மலைகளும் நட்சத்திரங்களும் அறியும். முதல் படத்தில் உள்ளது போல ஒரு அமைதியான பௌர்ணமி இரவில் படகில் அமர்ந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் சாட்சியாக அர்ஜுன் நிவேதிதாவிடம் சொன்னான், இந்த உலகம் முழுவதும் நம் காதலை கொண்டாடும் காலம் வரும் என்று. ஆனால் நிஜ உலகம் அத்தனை எளிதானதாக இல்லை. இரு வீட்டாரும் பழமைவாதிகள். ஜாதி, அந்தஸ்து என்ற தடைகள் அவர்களுக்கு முன்னால் நின்றன. முருகனிடம் வேண்டுதல். தங்கள் காதலை பெற்றோர்கள் ஏற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாடியது அந்த பழனிமலை முருகனைத்தான். 2வது படத்தில் காண்பது போல இருவரும் மனமுருகி வேண்டினார்கள். முருகா, எங்கள் காதல் தூய்மையானது. யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் எண்ணமல்ல. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதம் இல்லாமல் தொடங்கும் வாழ்க்கை முழுமை பெறாது. நீயே அவர்கள் மனதை மாற்றி எங்கள் கரங்களை சேர்த்து வைக்க வேண்டும். திருப்பம் மற்றும் திருமணம். நிவேதிதாவின் தந்தை ஒரு தீவிர முருகபக்தர். ஒருநாள் அவர் கனவில் ஒரு குரல் கேட்டது, அன்பே சிவம், அன்பை விட உயர்ந்தது இந்த உலகில் ஏதுமில்லை. மறுநாள் காலை அவர் தற்செயலாக அர்ஜுன் மற்றும் நிவேதிதா இருவரும் கோவிலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை பார்த்தார். அவர்களின் கண்களில் இருந்த அந்த தூய்மையான பக்தியும் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த மாறாத அன்பும் அவர் கல் நெஞ்சை கரைத்தது. அர்ஜுனின் வீட்டிலும் அதே போன்ற ஒரு மனமாற்றம் நிகழ்ந்தது. இறுதியில் இரு வீட்டாரும் சம்மதித்தனர். சுபமுடிவு. முருகப்பெருமானின் அருளால் அதே கோவிலில் உறவினர்கள் சூழ மேளதாளங்கள் முழங்க அர்ஜுன் நிவேதிதாவின் கழுத்தில் தாலி கட்டினான். அவர்கள் வேண்டியது போலவே பெற்றோரின் ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது.